ஸோ இது வந்து செல்ஃப் வாட்டரிங் பாட்டு. ஸோ இது கீழே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இதில் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷும் இருக்கும். ஆமாம், ஃபைட்டர் ஃபிஷ்ஷு. மேலே வந்து நீங்கள் பிளான்ட் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இந்த த்ரெட் மூலமாக வாட்டர் உறிஞ்சு இது எப்போவுமே ஈரப்பதமாக இருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியை போர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 15 days ஆனாலும் தண்ணி அப்படியே இருந்துட்டே இருக்கும். இல்ல அதுல இருந்து அப்படியே அதை எடுத்துக்கும். செல்ஃப் வாட்டரிங் ஃபிஷ்ஷும் வளர்த்துக்கலாம், பிளான்ட்டும் வளர்த்துக்கலாம். ஆமா, இது வந்து முல்ச் ஷீட். அது வந்து ஆக்சுவலி இப்போ பெரிய மரம்லாம் இருக்குன்னா அது அப்படியே நீங்க சுத்தி இப்படி போத்திடணும். அது வந்து ஈரத்தன்மை அந்த செடிக்கு இருந்துட்டே இருக்கும். சுத்தி எந்த ஒரு களை செடி எதுவுமே வராது. அதனால நல்ல ஒரு ரீசைக்கிளபிளும் கூட. எல்லா செடி சின்ன சைஸ்ல இருந்து இருக்குது. இது செல்ஃப் வாட்டரிங் பாட்லயே இன்னொன்னு ஒரு வித்தியாசமான டைப். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க கீழே தண்ணி வந்து வாட்டர் போர் பண்ணிக்கணும். போர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி இந்த நாப் மேல வந்துரும். அப்பனா கீழே சஃபிஷியன்ட்டா தண்ணி இருக்குன்னு அர்த்தம். ஸோ செடிக்கு தண்ணி இருந்துட்டே இருக்கும். தண்ணி ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நாப் கீழே வந்துரும். ஸோ நீங்க திரும்ப வாட்டர் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். தண்ணி ஊத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, இது வந்து ஸ்பைரல் பேம்பு. இது ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்க ஒரு கிளாஸ் பாட்ல வச்சு ஒரு ரூமோட கார்னர்ல லிவிங் ரூம்ல இந்த மாதிரி நீங்க வச்சீங்கன்னா வாஸ்து செடி ரொம்ப நமக்கு லக் கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி இது வந்து லாங்கா வளரும். இதோட லீஃப் மட்டும் நிறைய உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். உண்மையா இருக்கு பாக்குறது. மணி பிளான்ட் வைக்கலாம். ஓ வாவ், நார்மலா வைக்கிறத விட இந்த மாதிரி கிளாஸ்ல வைக்கும்போது நீங்க ரூட் நல்லா நீங்க பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு வந்திருக்குன்னு ரூட். மோஸ்ட்லி பிளாஸ்டிக் ஃப்ரீ எல்லாமே. ஒரு புது கான்செப்ட் இது. பிளாஸ்டிக் கிடையாது. ஆமா, அதெல்லாம் இல்ல. ட்ரைட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே. லீவ்ஸும் ட்ரைட் லீவ்ஸ். ஓ சரிங்க. ஓகே, பொக்கே கொடுக்கணும் அப்படினா இந்த மாதிரி ஆர்கானிக்கா கொடுக்கலாம். ஒரு பிரைஸ் வந்து 80 rupees. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டோர் பிளான்ட்ஸ்ல இருக்க ஒரு சின்ன மினியேச்சர் வெரைட்டி. இதெல்லாமே வந்து பெருசால வளராது, மினியேச்சர் சைஸா இருக்கும். சைஸே அவ்வளவுதான். ஆமா, சைஸே அவ்வளவுதான். இங்க இருக்கிறது எல்லாமே அப்படிதான். எல்லாமே வந்து நீங்க கேர் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா க்ரோ ஆகும். ஓப்பன் கேக்டஸ் டெரேரியம். ஸோ அதே கேக்டஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி பார்க்கும்போது ஒரு பாட்ல வச்சிருந்தேன். ஸோ இது வந்து அதே கேக்டஸை நான் ஒரு நேச்சுரலா எப்படி இருக்கும், ஒரு டெசர்ட்ல எப்படி இருக்குமோ அந்த ஒரு வியூ காட்டுறதுக்காக ஒரு கிளாஸ்ல. இது வந்து டெரேரியம் கான்செப்ட். இது ஸ்டிக், ஆயில் ஸ்டிக். இது இப்போ மணி பிளான்ட்ல கொடியா வளரும் இல்லையா, அதுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த ஈரத்தன்மை இருக்கிறதுக்காக நீங்க இந்த சாயில ஸ்டிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த கொடியை அப்படியே சுத்தி விட்டீங்கன்னா அது வாட்டுக்கு நல்லா வளரும். இது வந்து அவுட்டோர் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்றது. பார்க்க ஒரு பெபிள்ஸ் நேச்சுரல் ஸ்டோன் மாதிரி இருக்கும். பட் ஆனா இது FRP ஃபினிஷ்டு. ஸோ இதோட இன்னொன்று பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது லைட் எரியும் ஆக்சுவலி. ஆமா, இதெல்லாம் டயர் பாட் மேம். இது டயர் ரீசைக்கிள்டு ப்ராடக்ட் இதெல்லாம். ஆமா, எல்லாமே டயர். இதுல நிறைய சைஸ் ரேஞ்சும் இருக்கு, உங்களுக்கு இதுல தெரியும். இதில் பாருங்க ஃபினிஷிங்ல பயங்கரமா பண்ணியிருக்கோம். இது எல்லாமே மினியேச்சர் டாய்ஸ். அதுல எங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா லேடி பேர்டு. இது வீட்டுக்குள்ளெல்லாம் வராது. நாங்க வந்து மினியேச்சர் டாய் மாதிரி பண்ணியிருக்கோம். இது நீங்க நேச்சுரல் லீஃப் இருக்குது இல்லையா, அதுல நீங்க அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அது வாட்டுக்கு ஒட்டிக்கும். கெஸ்ட் எல்லாம் வந்து ஆச்சரியப்படுவாங்க, என்ன இதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து பாட்டிங் மிக்ஸ் சாயில். இண்டோர் பிளான்ஸ்க்கு சூட்டபிளான சாயில். இதுல வந்து பாத்தீங்கன்னா சாயில் இருக்கும், பெர்லைட்டு, வெர்மிகுலேட், மண்புழு உரம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல. எதுனா சாயில் அதிகமா இருக்கும், மற்றெல்லாம் அதோட கம்மி போர்ஷன்ஸா இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி சாயில் பாட்டிங் மிக்ஸா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 1 kg வந்து 18 rupees. ஆமா, 18 ரூபா. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து மண்புழு உரம். ஸோ நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம போடுற வேஸ்ட்டு குப்பை எல்லாமே வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷன் வந்து மண்புழு உரமாக மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. அதை தான் நாங்கள் வந்து வாங்கி இங்கே நாங்கள் கடையில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரிச் கூடவே. ஸோ இந்த பாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ இதில் வந்து வுட் வேஸ்ட்டு, கிராப் வேஸ்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ அதை வச்சு கொஞ்சம் ஈகோ சீரீஸில் வரும். இதெல்லாமே ஹர்ஷ்தீப் பாட்ஸ். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக பெங்களூர் போய் அங்கே போய் வாங்கி, மகாராஷ்டிரா போய் வாங்கிட்டு வருவாங்க. அந்த அவங்க கிட்ட இருந்து நாங்கள் டைரெக்டாக டீலர்ஷிப் வாங்கி இங்கே வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் ஆமாம் டைரெக்டாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் செலிப்ரேஷன் அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க இருக்கும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி இடமும் நல்லா வந்து க்ரீனரியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் பிளான்ஸ்லேருந்து நமக்கு ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூரில் கல்பனா லே அவுட் மருதமலை மெயின் ரோட்டில் வந்து வடவெளியில் இந்த இடம் வந்து இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ இங்கே இருக்கிற ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து பிளான்ஸ் எல்லாமே ரியல்
ரியல் பிளான்ஸ் இருக்கு, இல்லை இந்த மாதிரி நீங்க மினியேச்சர்ஸ் எல்லாமே பாக்குறீங்க அப்படின்னா கூட வச்சிருக்காங்க. இது எல்லாமே மினியேச்சர்ஸ் அப்படின்றது நமக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100 rupees தான். இது வாட்டரிங்லாம் நம்ம ஒரு 15 days ஒன்ஸ் நம்ம இது வாட்டரிங் பண்ணா போதும். ஸோ கேக்டஸ் இதெல்லாமே, ஸோ இந்த மாதிரி மினியேச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பிளான்டிங் பண்றதுக்கு உங்களுக்கு அதுக்கான அந்த அக்சசரிஸ் வேணும் அப்படின்னாலும் இருக்கு, டூல்ஸ் வேணும் அப்படின்னாலும் வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ்ங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள போனீங்க அப்படின்னா ஃபுல்லுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் தான். ரொம்ப நல்லா செட்டப் இருக்குங்க. பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இதுக்கு வேணுன்ற அக்சசரிஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட இந்த ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. லைக் பாட்ஸ் இருக்கு, டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. ஆன்லைன்ல வேணும் அப்படின்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் இந்த மாதிரி நம்மலாம் வாங்கும்போது நமக்கு மைண்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இடத்துக்கு வந்தபோதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எடுக்கிறமோ இல்லையோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாம் டச் பண்ணி பார்க்கும்போது சரி இதை தான் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு பிளான்ஸ், இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் வளர்க்கணும், அதுக்கான இந்த டூல்ஸ், அதுக்கப்புறம் அந்த இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான மினியேச்சர்ஸில் இருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்ன பார்க்க போகிறோங்க? இப்போ வந்து இந்த சைடு ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் சக்குலன்ஸு. ஸோ இப்போ நான் வந்து இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சக்குலன்ஸ் அண்ட் கேக்டஸ் போத் வந்து நம்ம வீட்டில் வச்சிங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் க்ரீனரியாக காட்டும். நம்ம பிளெயினாக இருக்கிற என்விரான்மெண்ட்டில் இது கொஞ்சம் க்ரீனரியாக காட்டும். இப்போ நான் என் கையில் வச்சிருக்கிறது வந்து ஜேட் பிளான்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 80 rupees. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோர் பிளான்ஸில் இருக்க ஒரு சின்ன மினியேச்சர் வெரைட்டி. இதெல்லாமே வந்து பெருசால வளராது, மினியேச்சர் சைஸாக இருக்கும். ஆமாம், சைஸே அவ்வளோதான். இங்கே இருக்கிறது எல்லாமே அப்படிதான். எல்லாமே வந்து நீங்க கேர் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா க்ரோ ஆகும். ஓ சரிங்க. இதோட வாட்டரிங் எல்லாம் எப்படி? வாட்டரிங் வந்து இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரை கண்டிஷன்ல வரக்கூடியது. ஸோ அதனால நீங்க ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி தண்ணி ஊற்றக்கூடாது. அது ஒரு 10 to 15 days கேப் போட்டு நீங்க வந்து தண்ணி ஊற்றலாம். அதுக்கெல்லாம் அப்போ அவ்வளோ கேர் இல்லை. ஆமா இல்ல, ஆனா இதுக்கு நீங்க ஓவர் கேர் கொடுத்தீங்கன்னா அது வந்து லைஃப் குறைஞ்சிரும். ஓ லைஃப் குறைஞ்சிரும். வித்தியாசமா நீங்க கேர் பண்ணாம இருக்கணும். ஓகே. இது என்னதுங்க? ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. இதுவும் அதேதான். இதுவும் சக்குலென்ட் வெரைட்டி தான். சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேரே கொடுக்க கூடாது, அது வாட்டுக்கு அழகா வளர்ந்துட்டு இருக்கும். 100 rupees. ஆமா 100 rupees. சூப்பர். இது வந்து இந்த சைஸ் தானா இல்ல இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் அப்படினாலும் இருக்கா? இதோட பெரிய சைஸ் இருக்கு, வாங்க காட்டுறேன். ஓ இதுதான் பெரிய சைஸ். ஆமா இது பாருங்க, இதெல்லாமே வந்து ரோசெட் மாதிரி ரோஸ் மாதிரி இருக்கும். சக்குலன் வெரைட்டி தான். ஃபர்ஸ்ட் காமிச்சதுல இருக்கிறதுல கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே ஓகேங்க. இதோட ஸ்மால். ஆமா ஆமா. சரிங்க. இது என்ன பர்பஸ்ங்க? லைக் இது எல்லாம் என்ன? இது ஆக்சுவலி வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சக்குலன் வெரைட்டி வந்து உங்களுக்கு நிறைய ஆக்சிஜன் வந்து கொடுக்கும். ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து இது வந்து ரூம்ல வந்து வைக்கிறதுக்கு காரணம் அதிகமா ஆக்சிஜன் நமக்கு வந்து கொடுக்கறதுக்காக தான். சரி, ஒரு இதுமே அப்படி. ஆமா ஆமா. சரிங்க. இதெல்லாமே கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆமா, இதெல்லாம் கேக்டஸ் வெரைட்டி. ஸோ இது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும் பாக்குறதுக்கு. கொஞ்சம் ஸ்மைன்ஸோட கேக்டஸோட அப்பியரன்ஸ் அப்படியே இருக்கும். கொஞ்சம் ஆமா கொஞ்சம். ஓகே ஓகே. ரியல் தான். ஆமா ஆமா, எல்லாமே ரியல் பிளான்ட்ஸ். இப்போ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓபன் கேக்டஸ் டெரேரியம். சோ அதே கேக்டஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி பார்க்கும்போது ஒரு பாட்ல வச்சிருந்தேன். சோ இது வந்து அதே கேக்டஸை நான் ஒரு நேச்சுரலா எப்படி இருக்கும், ஒரு டெசர்ட்ல எப்படி இருக்குமோ அந்த ஒரு வியூ காட்டுறதுக்காக ஒரு கிளாஸ்ல, இது வந்து டெரேரியம் கான்செப்ட். இது லைவ்லியா எங்க நேச்சர்ல இருக்குமோ அதே கான்செப்ட். ஃபுல்லா இதுல ஓபன் கேக்டஸ் டெரேரியம். இது மெயின்டெனன்ஸ் கம்மி, இதுக்கும் நீங்க வாட்டரிங்லாம் அவ்வளவா கொடுக்க தேவையில்லை. சோ 10 to 15 days ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா போதும். இது இந்த மாதிரி நம்ம கிளாஸ் பாட்டில்ஸ் அந்த மாதிரி தான் வைக்கணும். ஆமா அதுல தான் வைக்கணும். பிளாஸ்டிக் பாட்ஸ் அதுல எல்லாம் வைக்க கூடாது, ஒரு நேச்சுரலா இருக்கணும் ஃபீல் கொடுக்கறதுக்காக. இதெல்லாம் என்னென்ன பேருங்க? ஒண்ணுமே எல்லாமே கேக்டஸ் தான். ஆமா எல்லாமே வந்து கேக்டஸ். இது வந்து எச்சுவேரியா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஜீப்ரா கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து லைன்ஸ் வரும், ஒயிட் லைன்ஸ். ஓகே. இதெல்லாம் இன்டோர் தான், எல்லாமே இன்டோர். ஓகே ஓகே. நமக்கு இந்த ஏர் பியூரிஃபை பண்றதுக்கு அப்படின்ட்டுலாம் சொல்றாங்கல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ ரூம்ல வந்து ஏர் பியூரிஃபையர் நமக்கு அதிகமாக ஆக்சிஜன் கொடுக்குற பிளான்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவா? ஆமா இதுதான் ஸ்னேக் பிளான்ட்னு இதுக்கு பேரு. ஸோ ரூம்ல வந்து பெட்ரூம்ல மோஸ்ட்லி இந்த பிளான்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா மற்ற பிளான்ட்டோட தி பெஸ்ட் அதிகமா ஆக்சிஜன் கொடுக்கறது இந்த ஸ்னேக் பிளான்ட். இதோட லார்ஜர் சைஸ், பிக் சைஸ் வந்து இது. இதுவும் வந்து ஸ்பேஸ் ஃபில்லிங், நீங்க ஒரு பெட்ரூம்ல கார்னர்ல வைக்கலாம். மற்றதோட சொல்றேன், ரொம்ப அதிகமான ஆக்சிஜன் கொடுக்கும், பியூரிஃபை பண்ணும். எவ்வளோ லீஃப் பெருசா இருக்கோ அவ்வளோ நமக்கு வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். இது வந்து வாட்டரிங் எல்லாம் எப்படி? இது வந்து வாட்டரிங், இதுவும் கேக்டஸ்
ஃபங்கஸோட வளரக்கூடியது, அதாவது ட்ரை கண்டிஷனில் இருக்கக்கூடியது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 10 to 15 days கேப் விட்டு நல்லா அதை வெட் பண்ணிட்டு திரும்ப ட்ரை பண்ணி வெட் பண்ணணும். இதுதான் அதோட ப்ரொசீஜர். ஆமாம். இது இந்த மாதிரி பியூரிஃபை பண்ணுறதுக்கான பிளான்ஸ்ல என்னென்ன வேற என்ன இருக்கு? வேற வந்து இது வந்து இண்டோர் பிளான்ட்ஸில் வந்து ஃப்ளாரிங் வெரைட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதில் வந்து இது ஒன்று, இதோட பேர் வந்து ஆந்தூரியம். ஸோ இது வந்து வாட்டர் லவ்விங், நிறைய தண்ணி இதுக்கு இருந்தால் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் கலர்ஸ் நிறைய இருக்கு, பிங்க் இருக்கு, இதுலேயே பாருங்க வெரைகேட்டட் லைன்ஸ் வந்த மாதிரி, அப்புறம் லைட் பிங்க்கு. ஏன்னா கம்மி ஃப்ளாரிங்ல இண்டோர்ல வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை டைரக்ஷனில் வைக்க போகிறது இல்லை, சன் இருந்தால் தான் நிறைய பூக்கும். அப்போ நம்ம கம்மியான லைட்டில் வச்சோம் அப்படின்னா நம்ம கம்மியான ஃப்ளாரிங் பிளான்ஸ் தான் இருக்குது. இது ஒன்று. அப்புறம் இதுவும் வந்து ஆந்தூரியமோட ஃபேமிலி தான். இதோட பேர் பீஸ் லில்லி, ஏன்னா அதோட கலர் ஒயிட் இருக்கனால பீஸை சிம்பலைஸ் பண்ணும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து செடி, முக்கியமான வாஸ்து செடி. இது வந்து ஒரு ட்ராமா குயின்னு சொல்லுவாங்க அந்த செடிக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், திடீர்னு அப்படியே சோர்ந்து போன மாதிரி இருக்கும். என்ன ஒரே சிம்டம், எனக்கு தண்ணி பத்தல, தண்ணி கொடு அப்படின்னு கேட்கும். அதனால நீங்கள் வாட்டர்லேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்பவும் போல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த செடி. ஸோ இது ரிலாக்ஸ் ஆகும். ஆமாம், அதுவும் நல்ல அட்ராக்டிவ். ஒரு ரூம்ல வந்து இதை வச்சிங்கன்னா கண்ணு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் மாதிரி இந்த செடிக்கு தான் போகும். இது ஆந்தூரியம். இதெல்லாமே வந்து பேம்பு வெரைட்டி. ஆனால் பேம்புனா உண்மையான பேம்பு மாதிரி இது வந்து இருக்காது. ஆக்சுவலி இது வந்து வாஸ்து செடி. இப்போ நீங்க பார்க்கறது இதெல்லாமே வந்து லக்கி பேம்பு. இங்க இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைரல் பேம்பு. ரெண்டுமே வாஸ்து தான். ஆக்சுவலி இதோட ஸ்பைரல் அப்பியரன்ஸ்ல வந்து இதை வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. சின்னதாக இருக்கும் போதே அதை சுற்றி வளைச்சு இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ரெண்டுமே வாஸ்து செடினால நீங்கள் ரூமில் வச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, மணி உங்களுக்கு நிறைய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், வெல்த் ப்ராஸ்பெரிட்டி எல்லாமே. மெயின்டைன் இது வந்து ஆக்சுவலி வாட்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக 4 days ஒன்ஸ் தண்ணி மாற்றி ஆகணும். ப்ளஸ் வந்து இதோட ஸ்டெம் வந்து எல்லோ வாட்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக அதை ரிமூவ் பண்ணி ஆகணும். என்னன்னா மற்றது எல்லாமே டீக்கே ஆயிரும், அழுகி போயிடும். இந்த பெரிய பேம்புனா அதுக்கும் சேம் அதே தான். வாட்டரிங் வந்து நீங்க மாத்தணும், இல்லாட்டி கொசு எல்லாம் முட்டை போட்டுரும். ஸோ அதனால நீங்க வாட்டர் மாத்தணும். அட்லீஸ்ட் ஆர்எல்ஸ் நீங்க 2 to 3 drops கோகோனட் ஆயில் ஆட் பண்ணீங்கன்னா கொசுவோட அதோட அடுத்த ஜென்ரேஷன் வராது, பிளாக் ஆயிரும். இது வந்து ஸ்பைரல் பேம்பு. இது ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்க ஒரு கிளாஸ் பாட்ல வச்சு ஒரு ரூமோட கார்னர்ல, லிவிங் ரூம்ல இந்த மாதிரி நீங்க வச்சீங்கன்னா வாஸ்து செடி ரொம்ப நமக்கு லக் கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி இது வந்து லாங்கா வளரும். இதோட லீஃப் மட்டும் நிறைய உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். பட் ஆமா, சைஸ் இவ்வளவுதான். பட் ஆனா லீவ்ஸ் தான் உங்களுக்கு நிறைய பஞ்சா வந்துட்டு இருக்கும். இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி கிளாஸ்ல தான் வைக்கணும். ஆமா, கிளாஸ்ல வைக்கணும். நீங்க விசிபிளா நீங்க ரூட் வந்து டிகே ஆகுங்கிற பாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி கிளாஸ்ல வைப்போம். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இங்க பாருங்க, ஃபிஷ் மாதிரி. ஆமா, இது பிளான்டிங் பண்ணா அந்த பின்னாடி இருக்கிற ஃபிஷ் மாதிரி இருக்கும். ஆமா, அதுல நாங்க ஸ்பைடர் பிளான்ட் வச்சிருக்கோம். சரிங்க, செம்மையா இருக்கு பாக்குறது. மணி பிளான்ட் வைக்கலாம். ஓ வாவ், நார்மலா வைக்கிறத விட இந்த மாதிரி கிளாஸ்ல வைக்கும்போது நீங்க ரூட் நல்லா நீங்க பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு வந்திருக்குன்னு ரூட். செம்மையா இருக்கு. இதெல்லாம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் என்ன ரேஞ்சில இருந்து இருக்கு? இதெல்லாம் வந்து 80 rupeesல இருந்து ஆரம்பிக்குது. ஓ சரிங்க, ஓகே. 80 rupeesல இருந்து ஸ்டார்ட். ஆமா, ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. கீழ இந்த இதெல்லாமே என்னதுங்க? இதெல்லாமே இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ பொக்கே. சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ட்ரை சீட்ஸ், லீவ்ஸ், அப்புறம் பனானாவோட பித்து, அந்த நாறு, இதெல்லாம் ஆமா அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி பிளாஸ்டிக் ஃப்ரீ எல்லாமே. ஒரு புது கான்செப்ட் இது. பிளாஸ்டிக் கிடையாது. ஆமா, அதெல்லாம் இல்ல, ட்ரைட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே. லீவ்ஸும் ட்ரைட் லீவ்ஸ். ஓ சரிங்க, ஓகே. பொக்கே கொடுக்கணும் அப்படினா இந்த மாதிரி ஆர்கானிக்கா கொடுக்கலாம். ஓகே. கொஞ்சம் நல்ல கஸ்டமைசேஷன் இருக்குங்களா மேம்? அது இப்போதைக்கு இல்ல. அது நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறது. ஆமா, ரெடி பேக் தான். சைஸஸ் பாருங்க, சின்ன ஹேம்பர் சைஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு லார்ஜ் சைஸ் வரைக்கும் இருக்குது. ஓகே ஓகேங்க. எல்லாம் ஒவ்வொரு வெரைட்டி கலர்ஸ். ஓ சரி, இதெல்லாமே வந்து ட்ரை சீட்ஸ். ஆமா, ட்ரைடு எல்லாமே. ஓ சூப்பர். இப்போ நீங்க பார்த்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்ஸ்லயே நீங்க வைக்கலாம். அதுல வெரைட்டி ஷேப்ஸ் இருக்கு, சர்க்கிள், கோன், ஓகே, எல்லாமே சிலிண்டர் ஷேப்ல. இதெல்லாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு ரூட்ஸ் விசிபிளா தெரியும், பார்க்க யூனிக்கா இருக்கும். இது எல்லாத்துலயுமே நம்ம ஃபிஷ் வளர்க்கலாமா? வைக்கலாம். கப்பீஸ் மோஸ்ட்லி வைக்கலாம். ஒன்னு தான் வைக்கணும், ஏன்னா ஸ்பேஸ் கம்மியா இருக்கனால அது இதாயிரும். ஓகே. இதெல்லாம் அபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஆமா, அபார்ட்மெண்ட்ஸ்ல வைக்கலாம். கொஞ்சம் ஒரு கிரீனரியா உங்க வீட்டை காமிக்கணும்னா அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் பெருசா வைக்க முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு வால்ல நீங்க மவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கார்ப்பரேட்ஸ்க்குனா பல்கா நீங்க சென்ட் பண்ணுவீங்களா இதெல்லாம்? முன்னாடியே சொல்லிடணும் மேம். அது ஆக்சுவலி ஃப்ரண்ட் ஒரு 2 weeks பிஃபோர் 3 weeks பிஃபோர் சொன்னீங்கன்னா நாங்கள் அது ரெடி பண்ணிடுவோம். இந்த செக்ஷன் ஃபுல்லாமே ஆர்டிஃபிஷியல். ஸோ சின்ன சைஸ்
சைஸ்ல இருந்து என்னோட அளவுக்கு வரைக்கும் எல்லா வெரைட்டிஸ் இருக்கு ஆர்டிஃபிஷியல்ல. ஒரு மெயின்டெனன்ஸ் இல்ல உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு லைஃப் டைமா உங்களுக்கு வந்து இருக்கும். ப்ளஸ் கஸ்டமைசபிள். நீங்க வந்து என்ன ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் சூஸ் பண்ணாலும் நாங்க அது உங்களுக்கு பாட்ல செட் பண்ணி கொடுத்துருவோம். இது ஃப்ளார்ஸ் வந்து நிறைய இருக்கு ஆர்டிஃபிஷியல்ல. நீங்க நேரடியா ஷாப்ல விசிட் பண்ணலாம். ஒரு வாட்ஸ்அப்ல நீங்க கால் பண்ணீங்கன்னா எல்லா விதமான பிளாஸ்டிக் ஃப்ளார்ஸ் எல்லாம் காமிப்போம். ஸோ அதுல நீங்க எது சூஸ் பண்ணீங்கனாலும் நீங்க சூஸ் பண்ற பாட்ல வந்து நாங்க உங்களுக்கு செட் பண்ணி ஒயிட் சிமெண்ட் போட்டு உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். இது நார்மல் பாட்ஸ்ல மட்டும் வைக்காம சோ இந்த மாதிரி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்னதுங்க? இதுல காயர் பாட். இதுல வந்து ஒயிட் சிமெண்ட் போட்டு பெபிள்ஸ் போட்டு அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கோம். பிளஸ் அங்க பாத்தீங்கன்னா மண்பானையில டெக்கரேட்டிவ் பாட். ஆமா எல்லாம் மண்பானையில வச்சு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி இதெல்லாம் நீங்க கஸ்டமைசேஷன் வேணும்ன்ற மாதிரி பண்ணி கொடுப்பீங்க. இது பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் பெபிள்ஸ் நல்லா கிரஷ் பண்ணி அதை வந்து பாட் மாதிரி செட் பண்ணி ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கோம். இது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ். ஆமா எல்லாமே ஆர்ட்டிஃபிஷியல். இந்த மாதிரி நீங்க பண்ணி தருவீங்க? அது வாய்ப்பு இல்ல. அதெல்லாம் தாங்காது. மோஸ்ட்லி ஆர்ட்டிஃபிஷியல் மட்டும் தான். ஓகே. இதெல்லாம் இது வந்து நம்ம என்ன சொன்னோம் இல்லையா ஹைட் சைஸ் அதிகமா இருக்கிற மாதிரி. இதுலயே வெரைட்டிஸ் நிறைய இருக்கு ஆர்ட்டிஃபிஷியல்ல. கொஞ்சம் ரியலா உங்களுக்கு காட்டிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பாருங்க ரியல் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் இந்த ஆபீஸ்க்கு அதுக்கெல்லாம் டெக்கரேஷன் அதெல்லாம் பெர்மனன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு. சரி சரிங்க. ஓகே. ஸோ இங்க இருக்கிறதெல்லாம் ஒரு மினியேச்சர் மாதிரி. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஆனா இது ஆர்ட்டிஃபிஷியல். ஆமா ஆர்ட்டிஃபிஷியல். ரியலா இருக்கு பாருங்க. டேபிளுக்கு மேல நீங்க வைக்கலாம் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணி. இது அதோட பிளான்டர். ஓகே ஓகேங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆமா எல்லாமே வந்து ஆக்சுவலி இதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க இனோவேஷன் டீம்னு. அவங்களோட கிரியேட்டிவ்ல நாங்க வந்து இங்கெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். இது பாருங்க இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். வாவ் கிஃப்டிங்லாம் பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். ஓ சூப்பர். எல்லாமே இது கிஃப்டிங்க்கு ரொம்பவே சூட்டபிள் இல்லையா? ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் பேக் பண்ணி அழகா கொடுத்துருவோம் நாங்க. இது வந்து ஒரு மினியேச்சர். அங்க பாத்தீங்களா கேக்டஸ் ரியல் கேக்டஸ். அதுலயே ஆர்ட்டிஃபிஷியல் கேக்டஸ் ரொம்ப கியூட்டா. ஆமா ரொம்ப கியூட்டா இருக்கும். இதுல நிறைய சைஸ் ரேஞ்ச் இருக்கு. அதே மாதிரி வெறும் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரா இருக்கு. அப்படியே ரியல் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் என்ன ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? மேம் இதெல்லாம் சின்னது பாத்தீங்கன்னா 250 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆர்ட்டிஃபிஷியல் செக்டர் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 250. சோ ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். லாட் ஆஃப் சாய்ஸஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. என்ன இவ்ளோ கைண்ட் ஆஃப் ரோசஸ் இருக்கு. நம்ம பேக் ட்ராப்ப பார்த்தா தெரிஞ்சிரும். இவ்ளோ இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு மேம். நீங்க வாட்ஸ்அப்ல வந்தீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு அனுப்புவோம். நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம கடையோட மோட்டிவ் வந்து ஒரு கார்டனர்ஸ்க்கான டெஸ்டினேஷன் மாதிரி எல்லாமே இருக்கணும். சோ அப்ப டூல்ஸும் இங்க வந்து இருக்குது. ஒரு ப்ரூனிங் சிசர்ஸ் இருந்து நம்ம வந்து பெரிய பெரிய பிரான்ச்சஸ் கட் பண்ற வரைக்கும் எல்லாமே இங்க வந்து நாங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். சோ ஆக்சுவலி இது வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து லான் மோவர். நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிறைய புல் எல்லாம் வளர்ந்துருச்சு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இதை புஷ் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாமே ஆமா எல்லாம் கட் ஆயிரும். இது சேலா? ஆமா இதுவும் சேல் தான். கார்டனிங் சோஃபா அவுட்டோர் சோஃபா. அது ஆக்சுவலி இது வெயிட் இல்ல. வெயிட் இல்ல. FRP-ல மேடப்பானது. ரொம்ப யூனிக்கா இருக்கும். நம்ம வீட்டுக்கு வெளியில இந்த மாதிரி வச்சீங்கன்னா நல்லா லான்ல புல் இல்ல இது நடுவுல வச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இதுல டிசைன்ஸ் இருக்குங்களா? நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுல. சோ கார்டனிங் சோஃபாலே இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்குது. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாலிட் கலர்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நல்லா நீங்க வீட்டுக்கு வெளியில வச்சுக்கலாம். இது மெல்ல FRP-ஆல மேடப் ஆனது. 15 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. தண்ணி பட்டாலும் ஒண்ணாக மழை ரெயின் எதுவும் பிரச்சனை இல்ல. இது வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம் இல்லையா? வச்சுக்கலாம். இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே யூஸ் ஆகும். இதெல்லாம் ப்ரையரா சொல்லணுமா? இதெல்லாம் ஆர்டர்ஸ் பிளேஸ்? ஆமா கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா மந்த்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம புக் பண்ணி. நம்ம நிறைய பிளான்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ எல்லா பிளான்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ரூம் ஒரு ஏசி கண்டிஷனிங் கொடுத்து ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் ப்ளே பண்ணி சஃபிஸ்டிகேட்டடாக எல்லா பிளான்ஸுமே நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த எல்லா பிளான்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கான பாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். ப்ளஸ் பாட்ஸு கூடவே ஆக்சசரிஸும் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து செல்ஃப் வாட்டரிங் பாட்டு. ஸோ இது கீழே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இதுல நீங்க வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷும் இருக்கும். ஆமா ஃபைட்டர் ஃபிஷ். மேல வந்து நீங்க பிளான்ட் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இந்த த்ரெட் மூலமா வாட்டர் உறிஞ்சு இது எப்பவுமே ஈரப்பதமா இருக்கும். நீங்க எங்கேயாச்சும் வெளியே போறீங்க அப்படின்னா அந்த தண்ணியை போர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு 15 டேஸ் ஆனாலும் தண்ணி அப்படியே இருந்துட்டே இருக்கும். இல்ல அதுல இருந்து அப்படியே அதை எடுத்துக்கும். ஆமா செல்ஃப் வாட்டரிங் பாட்டு. இதுல சைஸஸ் நிறைய சைஸ் இருக்கு. ஓ சரி சரிங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இது இருக்குறதுல சின்ன சைஸ். ஓ சரி ஓகே. மினிஸ் எல்லாம் வளர்த்துக்கலாம். இது மீடியம்
இப்போ நீங்க பார்த்தது பெரிய சைஸ். ஓ சரி சரிங்க. இது எல்லாமே செல்ஃப் வாட்டரிங் பாட். இது செல்ஃப் வாட்டரிங் பாட்லயே இன்னொன்னு ஒரு வித்தியாசமான டைப். சரிங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க கீழே தண்ணி வந்து வாட்டர் போர் பண்ணிக்கணும். சரி. போர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி நாப் மேல வந்துரும். ஓகே. அப்பனா கீழே சஃபிஷியன்ட்டா தண்ணி இருக்குன்னு அர்த்தம். ஸோ செடிக்கு தண்ணி இருந்துட்டே இருக்கும். தண்ணி ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நாப் கீழே வந்துரும். ஸோ நீங்க திரும்ப வாட்டர் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அடிக்கடி தண்ணி ஊத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, இந்த பாட்ல அதான் வந்து பெஸ்ட். ஓகே ஓகே. வெளியில போறாங்க அப்படினா இத ஊத்தி வச்சிட்டா போதும். இது எல்லா பிளான்ட்ஸ்க்குமே அந்த மாதிரி. ஆமா, எல்லாத்துக்குமே. மோஸ்ட்லி ரோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படினாலும் அந்த மாதிரி வைக்கலாம். சோ இது எல்லாமே வந்து ஃபெர்டிலைசர்ஸ். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா NPK இது எல்லாமே வந்து செடி வந்து ஃப்ரெஷ் ஆக்கும். ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா புதுசா அது ஒரு எனர்ஜெட்டிக்கா மாத்தும். இது வெர்மிகுலைட். இதுமே நீங்க சாயிலோட மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து செடிக்கு இண்டோர் பிளான்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சாயில் இருக்க கூடாது. லூஸா இருக்கிறதுக்காக இவ்ளோ ஃபெர்டிலைசர்ஸ்ல நிறைய இருக்கு. இது எல்லாமே வந்து இதெல்லாம் மினியேச்சர்ஸ். உங்களுக்கு வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்ல வரும். இதெல்லாம் ஸ்டார்டிங் வந்து ஒரு 10 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மினியேச்சர். இதெல்லாம் இந்த பாட்ஸ் எல்லாமே டெக்கரேட் பண்ணிக்கிறது இல்லையா? அலாங்க ஸ்கூல் குழந்தைங்க ப்ராஜெக்ட்டுக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சரி, மல்டி யூஸ் தான். ஆமா, எல்லாம் கியூட்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஒன்னொன்னும் ஒரு ரேட்ல வரும். ஆமா சரிங்க. ஓகே. இதெல்லாம் இந்த பாட் வச்சு இந்த மாதிரி பாட்ல எல்லாம் டெக்கரேட் பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம். சோ பாட்ஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இங்க நீங்க பார்க்கறதெல்லாம் பிளாஸ்டிக் பாட்ஸ், FRP பாட்ஸ் எல்லாமே. அதுவும் சைஸ் உங்களுக்கு நிறைய வேரி ஆகும். சின்ன சைஸ்ல இருந்து கேக்டஸ் எல்லாம் வைக்கலாம். சின்ன சைஸ்ல இருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய பாட்ஸ் இருக்குது. ஒரு கலர்ஸ்லயுமே சைஸஸ் அவேலபிள். ஆமா, சைஸஸ் அவேலபிள். சோ இந்த பாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்பெஷல். சோ இதுல வந்து வுட் வேஸ்ட், கிராப் வேஸ்ட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சோ அதை வச்சு கொஞ்சம் ஈகோ சீரீஸ்ல வரும். இதெல்லாமே ஹர்ஷ்தீப் பாட்ஸ். சோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா பெங்களூர் போய் அங்க போய் வாங்கி மகாராஷ்டிரா போய் வாங்கிட்டு வருவாங்க. அந்த அவங்க கிட்ட இருந்து நாங்க டைரக்டா டீலர்ஷிப் வாங்கி இங்க வச்சிருக்கோம். சோ நீங்க ஆமா டைரக்டா நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. இதுலயே சைஸஸ் இருக்கு. ஆமா, நிறைய சைஸ், கலர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்டிக், ஆயில் ஸ்டிக். இது ஸோ இப்போ மணி பிளான்ட்ல கொடியா வளரும் இல்லையா? அதுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த ஈரத்தன்மை இருக்கிறதுக்காக நீங்க இது சாயில ஸ்டிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த கொடியை அப்படியே சுத்தி விட்டீங்கன்னா அது வாட்டுக்கு நல்லா வளரும். சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும். ஆமா ஆமா, ஆயில் ஸ்டிக் இது. ஓகே ஓகே. இது வந்து முல்ச் ஷீட்டு. அது வந்து ஆக்சுவலி இப்போ பெரிய மரம்லாம் இருக்குன்னா அது அப்படியே நீங்க சுத்தி இப்படி போத்திடணும். அது வந்து ஈரத்தன்மை அந்த செடிக்கு இருந்துட்டே இருக்கும். சுத்தி எந்த ஒரு களை செடி எதுவுமே வராது. அதனால நல்ல ஒரு ரீசைக்கிளபிளும் கூட. எல்லா செடி சின்ன சைஸ்ல இருந்து இருக்குது. ஆமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் பாட், பிக்கர் சைஸ். இதுல வந்து நீங்க பெரிய பெரிய செடியில வீட்டுக்கு வெளியே கேட் கார்னர்ல இந்த மாதிரி வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் FRP பாட்ஸ். ஸோ இது கூடவே வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் பாட்ஸு. ஸோ இந்த மெட்டல் பாட்ஸில் நிறைய கலர்ஸ் இருக்கு. உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைல நிறைய பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஆமாம், ஸ்டாண்டோட வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு சைஸ் இருக்குது. இப்போ இந்த இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இதோட கொஞ்சம் பெரிய சைஸ், செடியோட அளவு பொறுத்து வைக்கலாம். ஸோ இது வந்து மேக்னெட் பாட்டு. இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஆணி அடிக்கணும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஃப்ளாரிங் பண்ணிக்கலாம் இல்லையா? இது இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ளார்ஸ் தான் வைக்கணும் இல்ல, நீங்க மணி பிளான்ட் வைக்கலாம், ஸ்பைடர் பிளான்ட் வைக்கலாம். நல்லா க்ரோ ஆகும். சூப்பரா இருக்கு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கியூட்டான பாட்ஸ். நம்ம மேல பார்த்த குட்டி சக்குலன்ஸ் எல்லாத்தையும் நீங்க இதுல வைக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆமா, இதெல்லாமே டெரகோட்டாவா? இதெல்லாம் ஆமா ஆமா, எல்லாமே டெரகோட்டா. அதுலயும் நல்ல டிசைன்ஸ்லாம் ரொம்ப அழகா ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே ஆன்லைன்ல செக்யூரா வந்துரும். சோ இது எல்லாமே ஸ்டாண்ட் வெரைட்டிஸ். இது உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா சைக்கிள் மாதிரி இருக்கும். இது சைக்கிள் ஸ்டாண்ட். இதுல 3 நீங்க பாட் வச்சு செடி வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு ஷேப்லயும் இருக்கு. சோ இன்னும் கொஞ்சம் கிராண்டா வேணும் அப்படின்னா இந்த மாதிரியும் இருக்கு. அதுல பீஸ் லிலி பிளேஸ் அவ்வளவு அழகா இருக்கும். இதெல்லாமே அதோட ஸ்டாண்ட் வெரைட்டிஸ். ஆமா, எல்லாமே ஸ்டாண்ட் வெரைட்டிஸ். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா இல்ல இது ஒரே சைஸ் தானா? இல்ல, சைஸஸ் இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாமே வந்து உங்களுக்கு யூனிக்கா இருக்கும் ஒவ்வொரு டிசைனுமே. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ஹேங்கிங் பாட்ஸ். ஸோ ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75. இதுல நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆமா, இது பிளாஸ்டிக். கீழே வந்து ட்ரே இருக்கும். ஸோ அதனால வாட்டரும் லீக் ஆகாது. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இது வந்து ஹேங்கிங் பாட்ல இன்னொன்னு ஒரு டைப், கொஞ்சம் பிக்கர் சைஸா இருக்கும். அதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. பிங்க், எல்லோ, ஒயிட். இதெல்லாமே நமக்கு இந்த ரவுண்ட் ஷேப் தான் வரும். ஆமா ஆமா. ஓகே ஓகேங்க.
ஸோ இது வந்து ஹேங்கிங் பாட்ல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. இது கொஞ்சம் பார்க்கவே வந்து வித்தியாசமா லைக் யூனிக்கா இருக்கும். பால்கனில வெரண்டால இந்த மாதிரி நீங்க வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஒரு டெக்கரேட்டிவ் ஹேங்கிங் பிளான்டர் இது. ஸோ இது எல்லாமே வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். ஆக்சுவலி வந்து நம்ம நேச்சுரலா வந்து இந்த மாதிரி பார்க் யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டா கொண்டு வந்திருக்கோம். ஆமா, இது வந்து நேச்சுரல். இது வந்து கஸ்டமைசபிள். நீங்க வந்து எனக்கு இதை யூஸ் பண்ணி நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் டைரக்டா ஷாப்ல வந்து சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஒரு 10 days டைம்ல உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணலாம்? ஆக்சுவலி இது வந்து கோலுக்குல நீங்க வந்து நார்மல் டாய்ஸ் மட்டும் வைக்காம நீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மாடர்னா ஆர்கானிக். ஆமா, இதுல நிறைய உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்கு. கஸ்டமைசேஷன். ஆமா, எல்லாமே கஸ்டமைசேஷன். இது நவராத்திரிக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஷோ பீஸா ஒரு கிஃப்டிங்கா கூட இதெல்லாம். ஆமா, நல்லா ஷோகேஸ் பண்ணி நீங்க அழகா இதை டிஸ்ப்ளே பண்ணலாம். ஸோ இது வந்து அவுட்டோர் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்றது. பார்க்க ஒரு பெபிள்ஸ் நேச்சுரல் ஸ்டோன் மாதிரி இருக்கும். பட் ஆனா இது FRP ஃபினிஷ்டு. ஸோ இதோட இன்னொன்று பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது லைட் எரியும் ஆக்சுவலி. ஆமா, செமையா இருக்கு. ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஆனா இது பார்க்க ரியல் ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும். ஆனா FRP இது. ஓகே ஓகே. இது டெக்கரேட்டிவ் அவுட்டோர் டெக்கரேட்டிவ் பர்பஸ். இதெல்லாம் டயர் பாட் மேம். இது டயர் ரீசைக்கிள்டு ப்ராடக்ட். இதெல்லாம் ஆமா, எல்லாமே டயர். இதுல நிறைய சைஸ் ரேஞ்சும் இருக்கு. உங்களுக்கு இதுல தெரியும். இதுல பாருங்க ஃபினிஷிங்ல பயங்கரமா பண்ணிருப்பாங்க. ஹேண்ட் வொர்க் இதெல்லாம். ஆமா, எல்லாமே சூப்பரா இருக்குங்க. நார்மலா இருக்கிற பாட்ல இருந்து இந்த மாதிரி டயர் பாட்ஸ் வரைக்குமே இருக்குது. ஓகே ஓகேங்க. இதெல்லாம் என்ன ரேஞ்சஸ்ல இருந்து வரும் நமக்கு? எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணா நீங்க ரேஞ்சஸ் எல்லாமே? ஆமா, எல்லாமே அனுப்பிச்சிருவோம். டீடைலா உங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சிருவோம். அதோட லென்த் வைஸ் எல்லாமே உங்களுக்கு டீடைலா வந்துரும். ஸோ இது எல்லாமே மினியேச்சர் டாய்ஸு. அதில் எங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லேடி பேர்டு. இது வீட்டுக்குள்ளேலாம் வராது. நாங்கள் வந்து மினியேச்சர் டாய் மாதிரி பண்ணியிருக்கோம். இது நீங்கள் நேச்சுரல் லீஃப் இருக்குது இல்லையா, அதில் நீங்கள் அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அது வாட்டுக்கு ஒட்டிக்கும். கெஸ்ட் எல்லாம் வந்து ஆச்சரியப்படுவாங்க, என்ன இதெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், எடுத்து நீங்கள் உள்ள வச்சுக்கலாம். உங்ககிட்ட தான் இருக்கு? எங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. நிறைய வெரைட்டிஸ். இதுல பெருசு இருக்கு, பட் சின்னதா அந்த ஸ்டிக் பண்ண அழகா இருக்கும். இது ஸ்டிக்கிங் தான் இது. ஆமா ஆமா. சரிங்க. ஓகே. ஸோ இது வந்து பாட்டிங் மிக்ஸ் சாயில். இண்டோர் பிளான்ஸ்க்கு சூட்டபிளான சாயில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் இருக்கும், பெர்லைட்டு, வெர்மிகுலைட்டு, மண்புழு உரம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில். எதுனா சாயில் அதிகமாக இருக்கும், மற்றதெல்லாம் அதோட கம்மி போர்ஷன்ஸாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி சாயில் பாட்டிங் மிக்ஸாக நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 kg வந்து 18 rupees. ஆமாம், 18 ரூபா. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து மண்புழு உரம். ஸோ நம்ம கோயம்புத்தூரில் நம்ம போடுற வேஸ்ட்டு குப்பை எல்லாமே வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷன் வந்து மண்புழு உரமாக மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. அதை தான் நாங்கள் வந்து வாங்கி இங்கே நாங்கள் கடையில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரிச் கூடவே வர்மி கம்போஸ்ட். அடுத்து வந்து கொக்கோ பீட்டு. இது உங்களுக்கு பிரிக் மாதிரி அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நல்லா பெருசாயிரும். நீங்கள் உங்கள் இண்டோர் பிளான்ஸ்க்கு சூட்டபிளான ஒன்று. ஸோ வந்து இப்போ நாங்கள் பிளான்ஸ் எல்லாமே வந்து சேஃபாக கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எப்படி நீட்டாக பேக் பண்ணுவோங்கிறத நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம். ஸோ கேக்டஸ் பாருங்கள். ஓகே, நல்ல செக்யூர் பேக்கிங். ஆமா, செக்யூர் பேக்கிங் தான். ஓகே. இந்த மாதிரி டூ இட் யுவர் செல்ஃப் கிட் மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை நீங்க வந்து யூஸ் பண்ணி மினி கார்டன் செட்டப் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஓ சரி, கிட்ஸுக்கு யூஸ் ஆகும் இல்ல கார்டன் செட்டப்? ஆமா, இந்த கிராஸ் மேட்டும் அவைலபிள் நம்ம ஷாப்ல. இந்த மாதிரி லேடி பக் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்மகிட்ட ஸ்ப்ரேயரும் இருக்குது. ஸோ இண்டோர் பிளான்ஸ் வந்து அதிகமாக வாட்டர் போர் பண்ணால் சீக்கிரம் அழுகிரும். ஸோ அதனால ஸ்ப்ரே வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து பிளான்ஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அதோட டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணும் அதுக்காக. இதுலயே வந்து அட்வான்ஸ்டு ஸ்ப்ரேயரும் இருக்கு. ஸோ இந்த ஸ்ப்ரேயர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் பில்டப் பண்ணிட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருக்கும். உங்க ஹேண்ட் வலிக்காது கையெல்லாம். ஜஸ்ட் நீங்க மெதுவா ஸ்மூத்தா பண்ணீங்கன்னா போதும். இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான லைவ் பிளான்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் பாட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.